பயிற்சி 11.6ல் 10வது சம் பாருங்கள். ரூட் எக்ஸ் பை 1 + ரூட் எக்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இன்டகரல் எடுத்து ரூட் எக்ஸ் பை 1 + ரூட் எக்ஸ் என்க டிஎக்ஸ் போட்டு இன்டகரல் எடுத்தாவே டிஎக்ஸ் வரும். ஓகேவா, என்க அப்படின்னு முடிச்சிருவோம். இப்போ வகுத்தலில் இருக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு டீன்னு பேர் கொடுத்துக்கலாம். t = 1 + ரூட் எக்ஸ். ஓகேவா, இதை வந்து வகையிடலாம். dt அதாவது டீயோட மதிப்பை எக்ஸை பொறுத்து வகையிடுறேன். இங்கே வந்து எக்ஸ் இதில் தான் இருக்குது. இந்த ப்ளஸ் ஆர் மைனஸில் 1 2 நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அதை விட்டுறணும். ஏன்னா இதில் எக்ஸ் கிடையாது. பெருக்கல் இருந்தால் தான் அந்த நம்பர் எடுப்போம். இப்போ ரூட் எக்ஸ் இருக்குது. ரூட் எக்ஸை எப்படி எழுதலாம், எக்ஸின் அடுக்கு 1/2 அப்படின்னு எழுதலாம். எக்ஸின் அடுக்கு n அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன எழுதுவோம், n × எக்ஸின் அடுக்கு n-1. ஓகேவா, வகையீடுகளை அந்த ஃபார்முலா. அது தொகையிடுறதா இருந்தால் எக்ஸின் அடுக்கு n+1/n+1ன்னு வரும். ஆனால் இதில் நம்ம வகையிடுறோம், அதனால் இந்த ஃபார்முலா தான் எடுப்போம். இப்போ எக்ஸின் அடுக்கு 1/2 வரும். இப்போ இங்கே என்ன வரும், 1/2 எக்ஸின் அடுக்கு 1/2 - 1. அப்போ 1/2 எக்ஸின் அடுக்கு -1/2ன்னு வரும். 1/2 எக்ஸின் அடுக்கு -1/2ன்றது கீழே வந்தால் எக்ஸின் அடுக்கு +1/2ன்னு வருமா. அப்போ 1/2 ரூட் எக்ஸ், இந்த அடுக்கு 1/2க்கு பதிலாக ரூட் எடுப்போம். 1/2 ரூட் எக்ஸ். இப்போ இது இந்த சைடு அனுப்பிச்சிருங்க. 2 ரூட் எக்ஸ் × dt ஈக்குவல் டு இந்த dx இந்தாண்ட வந்துட்டோம். dxக்கு பதிலாக 2 ரூட் எக்ஸ் dtன்னு போடலாம். அடுத்தது இதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணலாம். ஏன்னா 1 + ரூட் எக்ஸுங்கிறது வகுத்தலில் மட்டும் வருது, மேலே ரூட் எக்ஸ் வருது பார்த்தீங்களா. இப்போ dxக்கு பதிலாக இதை அப்ளை பண்ணலாம். ஏன்னா 2 ரூட் எக்ஸு dt = dxன்னு வந்துருச்சு. dxக்கு பதிலாக இதை அப்ளை பண்ணலாம். 1 + ரூட் எக்ஸுக்கு பதிலாக t அப்ளை பண்ணலாம். இந்த ரூட் எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா t = 1 + ரூட் எக்ஸா. அப்போ ரூட் எக்ஸ் = t - 1. இந்த +1 இந்த வந்தால் -1. t - 1 = ரூட் எக்ஸ். இந்த ரூட் எக்ஸுக்கு பதிலாக t - 1 அப்ளை பண்ணணும். 1 + ரூட் எக்ஸுக்கு பதிலாக t அப்ளை பண்ணலாம். இந்த dxக்கு பதிலாக 2 ரூட் எக்ஸு dt அப்ளை பண்ணலாம். கொஸ்டினில் இருக்கிறது அப்படியே எழுதலாம். இன்டகரல் ஆஃப் ரூட் எக்ஸ் பை 1 + ரூட் எக்ஸ் × dx. ரூட் எக்ஸுக்கு பதிலாக t - 1 அப்ளை பண்ணலாமா. dxக்கு பதிலாக பெருக்கல்ல இருக்கும். ஓகேவா, ரூட் எக்ஸுக்கு பதிலாக t - 1 எழுதிட்டேன். dxக்கு பதிலாக 2 ரூட் எக்ஸு dt வகுத்தல் 1 + ரூட் எக்ஸுக்கு பதிலாக t. dx போடக்கூடாது, இன்டகரல் எடுத்தால் dx போடுவோமேன்ட்டு ஏன்னா இந்த dxக்கு பதிலாக தான் இந்த வேல்யூ எழுதியிருக்கோம். அதில் dt இருக்குது, அதை இந்த எழுதிக்கலாம். t - 1 2 இந்த ரூட் எக்ஸுக்கு பதிலாக மறுபடியும் ஒரு t - 1. இப்போ இந்த dt எப்படி வகையிடும்போது dx போடுறோமோ, இன்டகரல் ஆஃப் dx போடுறோமோ அது மாதிரி இப்போ இன்டகரலுக்கு dt வந்துடும். இப்போ இது எல்லாமே பெருக்கல்ல இருக்குதா, இந்த 2 வந்து முன்னாடி எழுதுருங்க. மீதி என்ன இருக்கும், t - 1 t - 1 2 பெருக்கல்ல இருக்குதா, அதனால் t - 1 ஸ்கொயர் வரும்.
2 முன்னாடி போடுங்க. a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? அப்போ எப்படி வரும்? a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. பெருக்கல் 1 போடலாம். 1 பெருக்குனா அதே வேல்யூ தான், அதனால் அந்த 1 போட தேவையில்ல. பை டி dt. இப்போ என்ன பண்ணுறேன்னா இது ஒவ்வொரு இதுக்கும் பிரித்து எழுதுறேன். டி ஸ்கொயர் பை டி. ஏன்னா பெருக்கல்ல இருந்தால் ஒரு தடவை எழுதலாம், இதெல்லாம் ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்குது, அதனால் தனியாகவே எழுதிக்கலாம். இந்த டீக்கு இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிரும், இது அப்படியே இருக்கும். இந்த டீக்கு இந்த டி கேன்சல் ஆகிரும். மீதி என்ன இருக்கும்? டி 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். 1 ப்ளஸ் டி மைனஸ் 2 டிடி. இப்போ வழக்கம் போல் வகையிடலாம். இந்த 2 அப்படியே இருக்கட்டும். வகையிடும்போது integral of x into dx இப்படி வகையிட்டோம்னா எக்ஸையும் பெருக்கி நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸ் ஸ்கொயர்னு போடுவோமா? இந்த கான்செப்டில் இன்டெக்ரல் எடுக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் வருமா? அதனால் இங்கே டி இருக்குது, அதே இடத்துல டி இன்ட்டு டிடி இருக்குது. அப்போ நம்ம எப்படி எழுதுவோம்? டி இன்ட்டு டி ஸ்கொயர்னு எழுதுவோமா? இதை மட்டும் டி ஸ்கொயர் பை டி. சரி, டி ஸ்கொயர் பை 2 எக்ஸ் ஸ்கொயர் பை 2ன்னு வருமா? அடுக்கில் என்ன எழுதுகிறோமோ அது அப்படியே வரும். இந்த எழுதிக்கிறேன். இந்த 2 அப்படியே போட்டேன். டீக்கு தொகையிடும்போது டி ஸ்கொயர் பை 2ன்னு வருமா? வெறும் எக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா என்ன பண்ணிங்க? எக்ஸ் ஸ்கொயர் பை 2ன்னு போடுவோம். அதே மாதிரி இங்கே டி இருக்குது, அதனால் டி ஸ்கொயர் பை 2. அடுத்து 1 ப்ளஸ் டீன்னு இருக்குது. இது வந்து 1 பை எக்ஸ்ன்னு பாருங்கள். 1 பை எக்ஸ்னால் எப்படி எடுப்போம்? 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு லாக் பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு போடுவோமா? இங்கே 2 இருக்குது. நம்பர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? இப்போ 5 இருக்குது இந்த இடத்துல. அப்போ என்ன பண்ணுவோம்? 5 இன்ட்டு எக்ஸு 5x. எக்ஸ் இருந்தால் தான் எக்ஸ் ஸ்கொயர் பை 2ன்னு வரும். எது நம்பர் இருந்துச்சுன்னா 5xன்னு வரும். அப்போ இங்கே 2 இருக்குது. 2 இன்ட்டு டி 2 டீன்னு வருமா? இங்கே டி இருக்குது. இந்த டீயும் பிறகுனா டி ஸ்கொயர் பை 2. அடுக்கு என்ன வருதோ அதை வகுத்தில் போடும். இது வந்து 1 பை எக்ஸ், அந்த ஃபார்முலா எடுப்போம். டி ஸ்கொயர் பை 2 1 பை எக்ஸ்னால் லாக் பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் எக்ஸ். அது வந்து லாக் பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் டி வருது. இங்கே 2 இருக்குது. அதாவது 2 இன்ட்டு டி 2 டி. ஓகேவா? வகையிட்டதுனால இன்டகரலும் தொகையிட்டதுனால இன்டகரலும் டிடியும் போயிடும். இப்போ இந்த 2ஆல் உள்ளே பெருக்குங்களேன். ஒவ்வொரு இதுக்குமே பெருக்கணும், ஏன்னா இது எல்லாமே ப்ளஸ் ஆர் மைனஸில் உள்ளே இருக்குது. அதனால் இந்த 2க்கு இந்த 2 கேன்சல். அப்போ மீதி என்ன இருக்கும்? டி ஸ்கொயர் ப்ளஸ் 2 லாக் பர்டிகுலர் வேல்யூ ஆஃப் டி மைனஸ் 4t. இப்போ டீக்கு பதிலாக ரிவர்ஸில் பார்ப்போமா? டீக்கு என்ன வேல்யூ எடுத்துமே 1 ப்ளஸ் ரூட் எக்ஸ், அதை அப்ளை பண்ணுவோமா? சரி, இங்கேருந்து நம்ம இன்டகரில் எடுத்துகிட்டு வரோம். இன்டகரில் எடுத்தோமாவே ப்ளஸ் சி போடணும். இன்டகரில் கேன்சல் பண்ணும்போது ப்ளஸ் சி போடுங்க. கடைசி வரைக்கும் அப்படியே ப்ளஸ் சி போட்டு வந்துடுங்க. பதினொன்றாவது சம் பாருங்கள். 1 பை எக்ஸ் லாக் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ். இது எல்லாமே பெருக்கல்ல தாங்குது.
எக்ஸ் தனியாக இருக்குது, லாக் எக்ஸ் இருக்குது, லாக் இருக்குது, லாக் எக்ஸ் இருக்குது. ஓகே, எல்லாமே பெருக்கல் தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு எப்படி எடுப்போம், I ஈக்குவல் டு எல்லாம் வெறும் இன்டகரில் போட்டு 1/x log x log x into dx. ஓகேவா, இது எப்படி எழுதலான்னா, வகுத்தலுக்கும் மேலே வகுத்தல் இருந்தால் அது கீழே வருமா, அதாவது 1/x/5. இப்போ இது வகுத்தலுக்கும் மேலே வகுத்தல் இருக்குன்னு என்ன பண்ணுவோம், 1/5xன்னு எழுதுவோம். வகுத்தலுக்கு மேலே இருந்தால் அது கீழே வர்றதுக்கான இதுதான். அப்போ கீழே இருக்கிறத நம்ம மேலே எழுதலாமா, இந்த எக்ஸ் லாக் எக்ஸ்ன்னு இருக்குல்ல, இதை மேலே கொண்டு போயிடலாம். 1/x log x by log into log x. ஓகேவா, இப்போ இது வகுத்தலுக்கும் மேலே வகுத்தல் இருக்குது, இது கீழே தான் கொண்டு வரணும். அந்த கான்செப்டில் இப்படி எழுதினாவும் இப்படி எழுதினாவும் ஒரே வேல்யூ தான். இது வகுத்தலுக்கு மேலே வகுத்தல் போட்டிருக்கேன். ஓகேவா, இப்போ நம்ம டீன்னு எதை எடுக்கிறோம் அப்படின்னா, கீழே வகுத்தல் இருக்கிறத எடுக்கிறேன். அது நீங்கள் கீழே வச்சுட்டு கூட இதை மட்டும் நீங்கள் டீன்னு எடுத்து போடலாம். ஆனால் நம்ம இது கட் பண்ணுற மாதிரி வரும், தேவையான வேல்யூ மட்டும் மாற்றுற மாதிரி வரும். அதனால் இப்படி எழுதிட்டால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். லாக் இன்ட்டு லாக் எக்ஸோட வேல்யூ டீன்னு கொடுக்குறோமா, அப்போ dt/dx ஈக்குவல் டு, இது எப்படி பார்ப்போம், லாகு இது எல்லாத்தையும் சேர்த்து எக்ஸ்ன்னு பார்ப்போம். ஓகேவா, லாக் இது எல்லாத்தையும் சேர்த்து லாக் எக்ஸ்னால் என்னென்ன பண்ணுவோம், வகையிடுறது. 10th சாப்டரில் ஃபார்முலா படிச்சிருப்பீங்களே, d/dx இன்ட்டு லாக் எக்ஸ் அப்படின்னா 1/x. இப்போ இது லாகு, இது எல்லாம் சேர்ந்து இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது எக்ஸு, அப்போ 1/x. அப்போ ப்ராக்கெட்டில் இருக்கிறது அப்படியே எழுதுவோமா, லாக் எக்ஸ்னால் 1/x. ஓகேவா, இது எல்லாத்துக்கும் சேர்த்து வகையிட்டாச்சு. அடுத்தது இதை மட்டும்தான், ஏன்னா இது இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து எக்ஸை பொறுத்து வகையிடுறோம். அடுத்தது இதை மட்டும் தனியாக வகையிடணுமா, ஏன்னா எல்லாம் பெருக்கல் இருக்குது, அதெல்லாம் ப்ராக்கெட் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த லாக் எக்ஸுக்கு 1/x, இந்த லாக் இது டோட்டலாக எக்ஸ்ன்னு பார்த்தோம், அதனால் 1/x, எக்ஸுக்கு பதிலாக லாக் எக்ஸு. இதை மட்டும் வகையிடும்போது 1/x. dt ஈக்குவல் டு 1/log x இன்ட்டு எக்ஸு டு dx. இப்போ இது பாருங்கள், எதுக்கு பதிலாக டிடின்னு கொடுக்கலான்னா 1/x log x இன்ட்டு dx. ஓகேவா, இந்த வேல்யூக்கு 1/x log x இன்ட்டு dx, 1/x log x இன்ட்டு dx. இதுக்கு பதிலாக டிடின்னு கொடுக்கலாமா, கொஸ்டினில் இருக்கிறது எழுதிடலாம். நான் என்ன பண்ணுறேன்னா 1/x இன்ட்டு லாக் எக்ஸ், 1/x இன்ட்டு லாக் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ், அதுக்கு பதிலாக டிடின்னு பேர் கொடுக்குறேன். அதான் இந்த வேல்யூக்கு எல்லாம் டிடின்னு பேர் கொடுத்துருவோம். இப்போ லாக் இன்ட்டு லாக் எக்ஸ், லாக் இன்ட்டு லாக் எக்ஸ், அதோட பேர் டீன்னு கொடுத்துருக்கோம்மா. இப்போ இது எப்படி வரும், integral of 1/t into dt. இது இன்டகரில் எடுத்தோமா இந்த dt கேன்சல் ஆயிரும். அப்போ இன்டகரில் எடுக்கும்போது 1/x, 1/xனால் நம்ம என்ன எழுதுவோம், log particular value of x. 1/x அப்படின்னா log particular value of x. அதே 1/tன்னு இருக்குன்னா log particular value of t. அப்போ எப்படி வரும்,
log particular value of t plus c வரும். இன்டெகிரல் எடுத்தவே ப்ளஸ் c போடுவோம். டீயோட வேல்யூனா log into log x. பண்டாவது சம் பாருங்கள். ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு எக்ஸின் அடுக்கு ஆல்ஃபா மைனஸ் 1 இன்ட்டு இ பவர் மைனஸ் பீட்டா எக்ஸு அடுக்கு ஆல்ஃபா. இது அடுக்கு ஆல்ஃபா மைனஸ் 1 இருக்குது. இது அடுக்கு மைனஸ் பீட்டா எக்ஸு அதுக்கு அடுக்கு ஆல்ஃபா இருக்குது எக்ஸுக்கு. ஓகேவா? I ஈக்குவல் டு இன்டகரில் போட்டு ஆல்ஃபா பீட்டா எக்ஸின் அடுக்கு ஆல்ஃபா மைனஸ் 1 இன் அடுக்கு மைனஸ் பீட்டா எக்ஸின் அடுக்கு ஆல்ஃபா இன்ட்டு டிஎக்ஸ் என்க. ஓகேவா? இதில் டீன்னு எதுக்கு பேர் கொடுக்குறேன் அப்படின்னா பீட்டா எக்ஸின் அடுக்கு ஆல்ஃபா. இந்த பீட்டா எக்ஸின் அடுக்கு ஆல்ஃபாவுக்கு மட்டும் கொடுக்குறேன். இந்த மைனஸ் எடுக்கலை. நல்லா கவனிச்சுங்க. பீட்டா எக்ஸின் அடுக்கு ஆல்ஃபா அல்லது இதை கூட பார்க்கலாம். பீட்டா எக்ஸின் அடுக்கு ஆல்ஃபா இந்த வேல்யூ மட்டும். இதில் மைனஸ் 1 எப்படி இருக்கும்? இல்லை இதில் பார்த்துங்க, அதை விட இது ஈஸியாக இருக்கும். பீட்டா எக்ஸின் அடுக்கு ஆல்ஃபா இந்த மைனஸ் இல்லை, நான் இதை மட்டும்தான் எடுக்கிறேன். அப்போ டிடி பை டிஎக்ஸ் எக்ஸின் அடுக்கு n அப்படின்னு இருக்குன்னா வகையிடும்போது என்ன பண்ணுவோம்? n இன்ட்டு எக்ஸின் அடுக்கு n மைனஸ் 1. அப்போ இது ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு எக்ஸின் அடுக்கு ஆல்ஃபா மைனஸ் 1. அடுக்கில் இருக்கிறது முன்னாடி எழுதிட்டு அடுக்குலேருந்து ஒன்று குறைச்சி எழுதுவோம். டிடி ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா எக்ஸின் அடுக்கு ஆல்ஃபா மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேவா? இப்போ கொஸ்டினில் இருக்கிறது அப்படியே எழுதலாம். ஆல்ஃபா பீட்டா எக்ஸின் அடுக்கு ஆல்ஃபா மைனஸ் 1 இன்ட்டு இ பவர் மைனஸ் பீட்டா எக்ஸின் அடுக்கு ஆல்ஃபா இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேவா? இதில் ஆல்ஃபா பீட்டா எக்ஸின் அடுக்கு ஆல்ஃபா மைனஸ் 1 இது வருதா பாருங்கள். ஆல்ஃபா பீட்டா எக்ஸின் அடுக்கு ஆல்ஃபா மைனஸ் 1 இந்த டிஎக்ஸ். ஏன்னா இது எல்லாமே பெருக்கல் இருக்குது. இதுக்கும் நான் டிடின்னு பேர் கொடுப்பேன். ஓகேவா? இதுக்கும் டிடின்னு பேர் கொடுக்கலாம். இங்கே அடுத்து என்ன இருக்குது? இ பவர் மைனஸ் பீட்டா எக்ஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸின் அடுக்கு ஆல்ஃபா. ஆனால் இங்கே பாருங்கள், டீன்னு எதுக்கு பேர் கொடுத்துருக்கேன்? பீட்டா எக்ஸின் அடுக்கு ஆல்ஃபா. இந்த பீட்டா எக்ஸின் அடுக்கு ஆல்ஃபாவுக்கு பதிலாக டீன்னு பேர் கொடுத்துருக்குமா? பீட்டா எக்ஸின் அடுக்கு ஆல்ஃபாவுக்கு பதிலாக டீன்னு பேர் கொடுக்கும். அப்போ இன் அடுக்கு மைனஸ் பீட்டா எக்ஸின் அடுக்கு ஆல்ஃபாவுக்கு பதிலாக டீன்னு பேர் கொடுக்கலாம். ஏன்னா இதை தானே டீன்னு எடுத்தோம், அதுக்கு டீன்னு பேர் கொடுத்துக்கிறேன். மீதி இருக்கிறதுக்கு எல்லாமே நம்ம டிடின்னு கொடுத்துடலாம். ஏன்னா இதையும் சேர்த்து தான் டிடின்னு நம்ம பேர் எடுத்திருக்கோம். பாருங்கள், இதில் இ அப்படியே இருக்கும், இந்த மைனஸ் வரும். இதுக்கு பதிலாக டீன்னு பேர் எடுத்திருப்போம். ஸ்டார்டிங் எடுத்தது அதை டீன்னு போட்டோம். இந்த வேல்யூ சேர்த்து டிடின்னு இருக்கும். இப்போ இன் அடுக்கு எக்ஸ்னா இன் அடுக்கு எக்ஸ் வகை இன்டகரில், அதே இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ் அப்படின்னா மைனஸ் இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ். ஏன் அப்படின்னா இங்கே இன் அடுக்கு 5x அப்படின்னா 5 இன் அடுக்கு 5x வரும் அடுக்கில் எக்ஸ் இருந்தால். அதே இங்கே மைனஸ் 2x வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 2x. ஓகேவா? ப்ளஸில் இருந்தால் அந்த வேல்யூ மட்டும்தான் வரும். மைனஸில் இருந்தால் வேல்யூ 1 இருந்தாலும் அந்த மைனஸ் சிம்பிள் வரும்ல. இன் அடுக்கு மைனஸ் 1x அப்படின்னா இங்கே மைனஸ் 1 இன் அடுக்கு மைனஸ் 1x. 1ஆல் பெருக்கினா அதே வேல்யூங்கிறதுனால மைனஸ் இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ். மைனஸில் வந்தால் மட்டும்
அப்போ இன்டகரில் எடுத்தோம் அப்படின்னா மைனஸ் இன்னு எடுக்கு மைனஸ் டி ப்ளஸ் சியா இன்டகரில் எடுத்ததுக்கு. இப்போ மைனஸ் இ மைனஸ் டிக்கு பதிலாக ஆல்ஃபா பீட்டா எக்ஸ் இன்ட்டு எக்ஸின் எடுக்க ஆல்ஃபாவா